பிக் பாஸ் மூலம் ஃபேமஸ் ஆகிக்கக்கூடிய தீபக் அவர்களோட மகன் அக்னித் இப்போ ரீசெண்டாக ஒரு 10th ரிசல்ட்ல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஒன்று இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. பிக் பாஸ் சீசன் 8ல எக்கச்சக்கமான பேர் கலந்துக்கிட்டாலும் முத்துக்குமன் டைட்டில் வின் பண்ணாலும் தீபக்னு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் தீபக்கை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. அதே மாதிரி தீபக்கோட ஃப்ரீ டாஸ்க்ல அவங்க பையன் உள்ள வந்து போனதுக்கு அப்புறமா அவங்க பையனும் ஃபேமஸ் ஆயிட்டாரு. தீபக்கோட பையன் பெயர் அக்னித். தான் பையன் மேல ரொம்ப அன்பு பாசம் வச்சோட தீபக் பிக் பாஸ் வீட்ல பல இடங்களில் தான் பையனை பத்தி சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தீபக்கோட மகன் இப்ப ரீசெண்டா வெளியே வந்திருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கான ரிசல்ட்ல எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்காரு, 500க்கு டோட்டலா எவ்வளவு வாங்கியிருக்காரு, தனித்தனியா சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு அப்படி தகவல் வெளியே வந்திருக்குது. அந்த வகையில தீபக்கோட மகன் அக்னித் தமிழ்ல 90 மதிப்பெண்களும், இங்கிலீஷ்ல 96 மதிப்பெண்களும், மேத்தமேட்டிக்ஸ்ல 95 மதிப்பெண்களும், சயின்ஸ்ல 92 மதிப்பெண்களும், சோசியல் சயின்ஸ்ல 98 மதிப்பெண்களும் வாங்கியிருக்காராம். மொத்தமா 500க்கு 474 மார்க் வாங்கியிருக்கிறதாவும் இந்த ஒரு விஷயத்தால தீபக் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல மூழ்கி இருக்காராம். தான் பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கக்கூடிய அன்பு வச்சிருக்கக்கூடிய தீபக் இப்ப தான் பையன் இவ்வளவு மார்க் எடுத்ததுக்கு அப்புறமா சந்தோஷத்துல மூழ்கி இருக்காரு. அதை விட குறிப்பா தான் பையன் என்ன கேட்கிறாரோ அதை உடனே வாங்கி கொடுத்துட்டு இருக்காராம். இதுதான் நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட், பதிலுக்கு நான் தான் கிஃப்ட் கொடுக்கணும்ல, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு தான் பையன் அக்னித் கிட்ட அவரோட ஆசை எல்லாத்தையும் கேட்டு அது எல்லாத்தையுமே இப்ப இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்காராம். இந்த ஒரு விஷயத்தால தீபக் அவர்கள் மட்டுமல்ல, தீபக் அவரோட மனைவி சிவரஞ்சனியுமே செம ஹாப்பியா இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப சம்மர் ஸ்பெஷலா தமிழ் சினிமால எக்கச்சக்கமான படங்கள் வாரம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த வேளையில இப்ப ரீசெண்டா பிரசாந்த் பாண்டியா இயக்கத்துல சூரி ஹீரோவா நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் மாமன். இந்த திரைப்படத்துல ஐஸ்வர்யலட்சுமி அவங்க நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி ராஜ்கிரண், பாலா சரவணன், சுவாசிகான்னு சொல்லி பல பேர் பல முக்கியமாக நடிச்சிருக்காங்க. உறவுகளோட முக்கியத்துவத்தை பேசும் வகையில குறிப்பா தாய் மாமனோட பொறுப்புகளை பத்தி பேசக்கூடிய திரைப்படம் தான் இந்த மாமன் திரைப்படம். படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறதாவும் ரசிகர்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த திரைப்படம் இப்ப ரிலீஸ் ஆகி ஒரு நாள்ல மட்டும் 2.9 கோடி வசூல் செஞ்சிருக்குதாம். இனி வரக்கூடிய நாட்கள் வீக்கெண்டு தான். கண்டிப்பா இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.